கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2025 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே உங்கள் யாவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வியாபாரங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய தேவனின் அன்பு குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அடிமையுடைய தனிப்பட்ட விதத்திலும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சர்ச்சுக்கு ஏர்லி மார்னிங் போயிட்டு வந்துட்டீங்களா, இல்லை மிட் நைட் போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த நாள் மட்டும் நீங்கள் சர்ச்சை கட் பண்ணிடாதீங்க. இந்த மங்கள வார்த்தை நீங்கள் கேட்டாலும் நான் மங்கள வார்த்தை கேட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே இப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை நமக்கு தந்த நல்ல கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. ஆன்லைனில் பார்த்துட்டேன்னு சொல்லி உட்காராதீங்க. அடுத்த சர்வீஸ் ஏர்லியஸ்ட் எது இருக்கோ உடனே நீங்கள் கிளம்பி போயிடணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அவளோட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏசாயா 9:6 இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நீங்க நினைக்கலாம், இது சின்ன பிள்ளைங்க 3 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து ஸ்கூலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் எல்லாம் பேசுகிறாங்க, இதை போய் இந்த பண்டிகை நாளில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே கிடக்கிற சில ஆசீர்வாதங்கள், சில புதை பொருட்கள், சில ரகசியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து அவற்றை உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வதித்து தரார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ரட்சிப்பை கொடுக்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து உங்களை மீட்டெடுத்து நீங்கள் இழந்து போன தேவ சாயலை கொடுத்து உங்களை புது மனுஷனா புது மனுஷியா ஃப்ரெஷ்ஷாக மாற்ற இயேசு இந்த பூமியிலே வந்தார். அந்த பணி தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் இப்பொழுது அது நடக்குது. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுத்தம் பண்ணுறாரு. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இன்னைக்கு சூப்பராக சுத்தம் பண்ணி நீங்கள் விரும்புகிறீங்களே இல்லையா, ஆண்டவர் ஒரு முடிவோடு தான் இருக்கார். இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஊர்வன பரப்பன மிதப்பன நடப்பனை வச்சு அட்டி பிச்சரனை இன்னைக்கு அப்படி நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா இன்னைக்கு என்டர்டெயின் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்கும் உங்கள் கூட என்ஜாய் பண்ண ஆசை தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்ஜாய்மெண்ட் இல்லை. ஒரு பரிசுத்த அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்து ஒரு ஆவிக்குரிய என்ஜாய்மெண்ட். அப்பா, என் பிள்ளையுடைய இருதயத்தில் நாற்றமடிச்சு கடந்த இந்த இருதயத்தில், அலங்கோலமாக கடந்த இந்த இருதயத்தில் எப்படியோ எனக்கு இடம் கொடுத்துட்டா, எப்படியோ எனக்கு இவங்க இடம் கொடுத்துட்டான் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப குஷியாக வந்து உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் இப்போ உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் ஆண்டவர் வந்துட்டார். இயேசுநாதரை மிஸ் பண்ணிட்டார், அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டார், நல்ல ஆவிக்குரிய வரங்களை மிஸ் பண்ணிட்டார், தேவனோடு உள்ள உறவை மிஸ் பண்ணிட்டார். இந்த இழந்து போன இந்த அனுபவங்களை எல்லாம் கொடுக்கதான் இயேசு இந்த பூமியில் வந்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரில் பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் பிறக்க விரும்புகிறாரு. ஆண்டவரே, என் இருதயம் தயாராக இருக்குது, வந்து தங்குங்க ஆண்டவரே. அன்னைக்கு குடிலில் தங்குனீங்க, இன்னைக்கு என் இருதயத்தை சிங்காசனமாக வச்சிருக்கிற ஆண்டவரே, இதை நீங்கள் இப்பொழுது சுத்தம் பண்ணி என் இருதயத்தில் வந்து உட்காருங்க ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் வயசானவங்களோ, பெரியவங்களோ, சின்னவங்களோ, இல்லைன்னா மிடில் ஏஜோ, கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் எனக்காக இந்த பூமியில் வந்தீங்க, என்ன ரட்சிக்க வந்தீங்க, நீங்கள் என்னை நம்பி இந்த பூமியில் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. நீங்கள் எனக்காக வந்திருக்கும் பொழுது நான் நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லவே கூடாது. இவ்வளவு நாளும் உலகத்தின் பின்ன போனேன்னா உங்களை வெறுத்த ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை விரும்பி கூப்பிட்ற ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. நான் விரும்புகிற ஆண்டவரே, உங்களை ரொம்ப பிடிக்க ஆண்டவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் விரும்பி அவர் உங்கள் இருதயத்தில் வச்சு பாருங்க. இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம். இப்பதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நீங்க கொண்டாட போறீங்க. எப்ப தெரியுமா? இயேசுநாதர் உள்ள வந்த உடனே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
வர்றது மட்டும் முக்கியம் இல்லை, திருப்பி அவர் வேதனையோடு அவரை துக்கப்படுத்தி அனுப்பிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து அவங்கள நீங்கள் ஏதாவது துக்கப்படுத்தி அனுப்புனா அவங்க அழுதுட்டு தானே போவாங்க, சந்தோஷமா போவாங்களா? இல்லை. அதே போல இயேசுநாதர் உங்கள் இருதயத்தில் வந்துட்டு அவரை துக்கப்படுத்தி வேதனையோட கண்ணீரோட வெக்ஸாய், ஏன் தான் இவளுக்காக உயிரை கொடுத்தனும், ஏன் தான் இவளுக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன்னு சொல்லி வெக்ஸ் ஆகாதபடிக்கு என் பிள்ளை என்ன இருதயத்தில் வச்சு கொண்டாடுறா அப்படின்னு சொல்லி ஒன்று பிடிச்சி எப்பமானவர் சந்தோஷப்படத்தக்கதாக அவர் வெளியேறாம காத்துக்கிறதுல தான் இனி உன் சக்சஸ் இருக்கு. புதிய வருஷத்துல போறீங்க, பழைய வருஷத்தை உட்கார்ந்தே இருக்கிற சீட்டை தேய்ச்சி ஏதோ கதை பேசி ஊராங்கதை போனவதை வந்த கதையெல்லாம் பேசி காலத்தை எல்லாம் விரயம் பண்ணிட்டீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளவு ஒரு புதிய வருஷம் உங்களை வரவேற்குது. இயேசுவாமி அந்த புதிய வருஷத்துக்கு உங்களை வரவேற்க ரெடியா இருக்கார். அப்ப யாரெல்லாம் இயேசுவாமியை சுமந்துட்டு அந்த புதிய வருஷத்துக்குள்ள என்ட்ராகிறீங்களோ, போகும் பொழுதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், போகும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம், போகும் பொழுதே உங்க வாழ்க்கையில தடைகள் உடையும். இந்த புதிய வருஷத்துல என் பிள்ளை வருவா, பரிசுத்த அலங்காரத்தோட வருவா, கரை திரையற்ற மனசோட வருவான்னு சொல்லி அட்வான்ஸ் ஆண்டருவா இருதயத்துல வந்து தங்கி உன்னை அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சுட்டு இந்த புதிய வருஷத்திற்காக உங்களை ஆயத்தப்படுறாரு. இன்னிலிருந்து நீங்க புதிய வருஷத்திற்காக, புதிய வாழ்க்கைக்காக, நியூ இயர் 1ஆம் தேதிக்காக இல்ல, ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாம் ஆயத்தமாங்க, ரெடி ஆகுங்க. ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. எத்தனை பேரு நானும் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே, உங்களை சுமக்க ஆயத்தம் ஆயிட்டேன் ஆண்டவரே. அன்னைக்கு கழுதைக்கு மேல இயேசு உட்கார்ந்த உடனே எல்லாரும் கழுதைன்னு சொல்லக்கூடிய கழுதைக்கு கம்பள விரிப்பா கிடைச்சுதான். எனக்கு பிறகு உங்களை யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உன்னை சல்யூட் பண்ணணும், ஒரு வாட்டி உன் காலி எங்க வீட்டுல நிக்காதான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உன் மேல வந்து உட்காரணும். கழுதைக்கே அந்த கம்பள விரிப்பு கிடைச்சதுன்னா அவங்க எல்லாருக்கும் ரெட் கார்பெட் மரியாதையோட நல்ல வேலை, நல்ல வியாபாரம், நல்ல பெயர், நல்ல புகழ், நல்ல ஊழியத்தை கொடுத்து 2026ல நீங்க உலகத்தை கலக்கிறவங்களா மாற போறீங்க. இந்த பண்டிகை நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதுக்கு நீ வேற எந்த கிரயமும் செலுத்த வேண்டாம். உன்னுடைய அரசாங்க வேலைக்கு நீ 10 லட்சம் கேட்டாங்க, 30 லட்சம் கேட்டாங்க, 40 லட்சம் கேட்டாங்க, கவலையே படாத, ஒரு காசும் செலவு பண்ண வேண்டாம். இலவசமாக நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்காக பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். காசு வாங்கிட்டா பிதாவாகிய தெய்வம் இயேசுநாதர் நமக்காக அனுப்பினாரு, இலவசமா அனுப்பினார். சோ அப்படின்னா இலவசமா அனுப்பப்பட்ட இயேசுவே எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க என் லைஃப்ல இருக்கிறது தான் எனக்கு பெரிய சக்சஸ். நீ என்கிட்ட வந்துட்டீங்கன்னா போ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி இயேசுநாதர் உங்க இருதயத்துல எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க பாருங்க. ஏன்னா அவர் அதிசயமானவர். வெளியே இருந்தே அற்புதம் செய்தாருன்னா உள்ள இருந்துட்டு சும்மா வேடிக்கை பார்ப்பாரா? வேடிக்கை பார்க்க மாட்டாரு, உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்காக தான் இந்த பண்டிகை ரொம்ப விசேஷத்த பண்டிகை. அதான் நான் சொன்னேன், இது எல்லாரும் சின்ன பிள்ளைங்க சொல்ற வசனம் தானே பிரதர், இதை வச்சு என்ன பேச போறீங்கன்னு நீ யோசித்துறாதீங்கன்னு முதல்ல அதுதான் சொன்னேன். இதுல நிறைய ரகசியம் இருக்கு, உனக்கு தேவையான பொக்கிஷம் நிறைய இருக்கு, அதை தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். இந்த வசனத்துக்குள்ளால புதஞ்சு கிடக்கிற உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள், உனக்காக எழுதப்பட்டவைகள், உனக்காக கொடுக்க ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள் அநேகம் இருக்கு. அது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நாளையில உங்களுக்கு கொடுப்பாரு. நல்ல சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை எங்க ஊழியத்துல ஒரு அருமையான வாலண்டியர் ஒரு தம்பி, ரொம்ப நல்ல தம்பி, சரியா, அவருக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம், ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இது சில வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு விஷயம். அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் டிசம்பர்ல நம்முடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், எப்பவுமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் பிளஸ் அன்பரின் பாதத்தில் ஸ்டைல் எல்லாமோட அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த வருஷம் பார்த்து அந்த தம்பியுடைய மனைவி ரொம்ப நல்ல பிள்ளை, ஒரு குணசாலியான ஸ்திரீ. 2 குடும்பமும் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு குடும்பம். ரொம்ப ஆண்டவர்னா அப்படியே உயிரை விடுவாங்க. திருமணமாகி ரொம்ப வருஷம், குழந்தை 6 வருஷமா 5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது. ஆனா அவங்க பேரண்ட்ஸும் விசுவாசத்துல சோர்ந்து போகல, இந்த பிள்ளைகளும் சோர்ந்து போகல. இந்த சூழ்நிலையில நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மதர் மேரி அந்த ரோல், அப்படின்னா மரியாளுடைய ரோல் ஒருத்தங்க நடிக்கணும். அதுக்காக வேண்டி இந்த தம்பியுடைய மனைவி
அவங்கள செலக்ட் பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலை தானே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மதர் மேரியை காமிக்கும் பொழுது, அந்த ஸ்கிட்டில் கொண்டு வரும் பொழுது, நாடகத்தில் கொண்டு வரும் பொழுது, இவங்க வயத்தில் ஒரு பெரிய தலையணை எல்லாம் வச்சு கட்டி பெரிய முழு மாத பிள்ளைத்தாச்சியை மாதிரி அவங்கள ரெடி பண்ணுறாங்க. முதல்ல ரெடி பண்ணுறாங்க. அப்போ தான் நான் உள்ளே வர்றேன். இவங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் உள்ளே போகும்போது பார்த்தா, அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அழகாக மதர் மேரி மாதிரி அவ்வளோ அழகான பிள்ளை. இதெல்லாம் வச்சு தலையணையெல்லாம் வச்சு கட்டி பார்த்தா பிள்ளைத்தாச்சி மாதிரி நின்றுட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், மகளே, சும்மா விளையாட்டுக்கு மாதிரி தான் சொன்னேன், அது ஒன்றும் நான் ப்ராஃபஸி சொன்னேன்னு நான் சொல்லலை. உண்மையிலே அது ப்ராஃபஸி இல்லை, ஆனால் அது ப்ராஃபஸியாக மாறிட்டு. நான் சொன்னேன், மகளே, முழு மாத பிள்ளைத்தாச்சியாக நீ இருக்கிறிய, இந்த வருஷம் நீ டூப்ளிகேட் மரியாள், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நீ ஒரிஜினல் மரியாளாக இருப்பாரு, ஆண்டவர் கற்பத்தை ஆசீர்வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, போங்க அங்கே நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு விட்டான். ஆனால் அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்த வருஷம் பார்த்தா ஆண்டவர் அந்த நேரத்தில் உண்மையான பிள்ளைத்தாச்சியாக அவளை வச்சு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை கொடுத்து, இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு 10 வயசு 12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறா. எதுக்கு இதை சொல்கிறேன்னாச்சுன்னா, இந்த பண்டிகை காலங்களில் எப்படிப்பட்ட நிறைய அற்புதங்களை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன அன்னைக்கு ரொம்ப அவசியம் இருந்துச்சு, ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம். இது எல்லாம் இருந்துச்சு. 2 பேருக்கு நல்ல வேலை, வசதி, வீடு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பிள்ளை செல்வத்தை போல சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒரு குமாரனை கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு குமாரனை, ஒரு குமாரத்தையே கொடுக்க மாட்டாரா? எல்லாம் தருவார். ஸோ ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை செய்வாராக. சரி, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆண்டவர் உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை கரைத்திரையற்ற இருதயமாய் மாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என் ஆண்டவர் வந்து இப்பொழுது பிறப்பீராக. நீ ஜீவன் உள்ள தேவனாக, முழுமையான பெரிய தெய்வமாக என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே வந்து நீர் வாசம் செய்வீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்தியன் பிள்ளைகளுக்குள்ளே வருவீராக. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரனாம் இயேசு என் பிள்ளைகளுக்குள்ளே வருவீராக. அதிசயமானவர் என் பிள்ளைகளுக்குள்ளே பிறப்பீராக. ஆலோசனை கர்த்தர் என் பிள்ளைகளுக்குள்ளே பிறப்பீராக. ஆண்டவர் நித்திய பிரபு, வல்லமை உள்ள தேவன் என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்றைக்கு நீர் பிறக்கிறதற்காய் உமக்கு நன்றி. அதை தொடர்ந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வேண்டுமோ அத்தனை மாற்றமும் இன்றைக்கு உண்டாகட்டும். குணாதிசயத்திலே மாற்றம் உண்டாகட்டும். செல்வங்கள் என் பிள்ளைகளுக்கு செழிக்கட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். பண்டிகை காலங்களிலே பண்டிகையை கொண்டாட முடியாதபடிக்கு வெக்ஸாயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தர் தைரியத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, ஆண்டவரே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அவர்கள் உற்சாகமாய் பண்டிகையை கொண்டாடி கொண்டு, என் இயேசு எனக்காக இருக்கிறார், உயிரை கொடுத்தாரு, எனக்கு இதை தரமாட்டாரா, தருவார் என்று விசுவாசத்தில் என் பிள்ளைகள் வல்லவர்களாக மாறுவார்களாக. அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான், விசுவாசத்தில் வல்லவனானான் என்கிற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன குறைவுகள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிறதோ, சரீரத்தில் இருக்கிறதோ, வியாபாரத்தில் இருக்கிறதோ, எல்லா குறைவுகளும் என் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகட்டும். இந்த பண்டிகை காலம் அதுவுமா என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே வாசம் செய்த ஆண்டவர் நிரந்தரமாய் என் பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து என் பிள்ளைகள் எல்லாருடைய பெயரை பெருமைப்படுத்தும். எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றி போடும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறுபடியும் உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.